அப்சர்வர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான ஒட்டுமொத்தமான எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, அவங்க எங்கே தங்குற செலவு, ஏன்னா பாதி பேர் வந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸ் தங்கியிருக்காங்க, வெளியே ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல், மொத்தமாக எவ்வளவு செலவு வந்துருக்கு, எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, அந்த ஃபிகர் என்கிட்ட இல்லை. அந்த ஃபிகர் என்கிட்ட இல்லை. அப்புறம் இன்னொரு டவுட் மேடம், இந்த வாக்குச்சாவடிகள்லாம் வந்து தமிழ்நாடு பூரா வாக்குச்சாவடி வந்து ஒரு பராமரிப்புக்கான ஒரு இது இருந்தது, அவங்க வந்து அதை ஏற்பாடுலாம் பண்ணாங்களா, அது வந்து தனியாக கான்ட்ராக்ட் விட்டது வந்து ஒரே ஒருத்தர் விட்டதா இல்லை நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்களா? அது லோக்கல் லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமா அதாவது இங்கிருந்து உங்க கண்ட்ரோல் உள்ளது டிஓஸ் பண்ணியிருக்காங்க. மாடல் போலிங் ஸ்டேஷன்ஸ் மொத்தமாக நமக்கு 249, ஆல் விமன் மேனேஜ்ட் போலிங் ஸ்டேஷன்ஸ் 325, PWD மேனேஜ் 71 இருக்கு, யூத் மேனேஜ் 79 இருக்கு. அது போக இந்த வாட்டி சில மாவட்டங்கள்ல எல்லாம் கிரீன் போலிங் ஸ்டேஷன்ஸ்க்கு ஆல்சோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தமா 3025 லொகேஷன்ஸ்ல 5949 949. எலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் புகார் சொல் சி விஜில்ல நமக்கு 5634 வந்துச்சு. அதிலிருந்து ஒரு 17 பெண்டிங் இருக்கு, பட் வித் டைம் லைனுக்கு உள்ளே இருக்கு. நமக்கு எஸ்சிசி டிசிசி கான்டாக்ட் சென்டர் அண்ட் போர்ட்டல் என்ஜிஎஸ்பியில் வந்துட்டு மொத்தமாக வந்துச்சு 19,928. கால் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் வந்துச்சு 74,270 டிஸ்ட்ரிக்ட் லெவலில். அன்ஆன்சர்ட் 52 மட்டும் நம்ம திருப்பி கான்டாக்ட் பண்ண முடியல. I just mentioned those details. Perhaps you were not there. Our total money intercepted is 1,262 crores, of which seizure is 543 crores by the agency. We are doing for the online campaign, because there is a complaint being registered as well, saying that certain parties are trying to say that conduct online campaign to influence voters. So what are the measures that we are going to take to ensure that this sort of campaign doesn't happen? Because this is a silent period. We have a monitoring cell, plus we are taking help of cyber crime also, which is doing the social media patrolling, and we are taking action as per law. நிறைய இடங்கள்ல வந்து பணம் வந்து பிடிச்சிருக்காங்க மேடம். நிறைய இடங்கள்ல வந்து பணம் வந்து கொடுத்தது வந்து கைப்பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருக்குல்ல, மயிலாப்பூர், வேளச்சேரி, நிறைய கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துல வரும்போது அதுக்கு என்ன நடவடிக்கை வந்து தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கு? அதில் பணம் கொடுத்தவங்களாவா அல்லது வாங்கினவங்க அந்த பிடிச்ச ரெண்டு பார்ட்டியும் வந்து என்ன அவங்க மேல எத்தனை பேருக்கு மேல கேஸ் போட்டுருக்கு? இங்கே நம்ம நாலேஜ்க்கு வந்துச்சு, நம்ம ஸ்குவாட்ஸ் போய் பார்த்துருக்காங்க, எல்லா மேலே நம்ம எஃப்ஐஆர்ஸ் போட்டிருக்கோம். எத்தனை பேர் போட்டிருக்கோம், எத்தனை கட்சி மேல, எந்தெந்த கட்சி மேல போட்டிருக்கோம்? அது சொல்றேன், டீடைல் வைஸ் கட்சி வைஸ் சொல்றேன். Booth slip maximum has been distributed. It has been distributed. நம்ம நிறைய விழிப்புணர்வு கூட பண்ணிருக்கோம். We also have a small app, Valikati app இருக்கு for people to go and find their polling booth. லாஸ்ட் டைம் வந்து மொபைல்ல வந்து பூத்துக்குள்ள கொண்டு போக கூடாதுங்கிற மாதிரி அதுல என்ன கிளாஸ் பண்ணி மொபைல வெளியில வாங்கி வைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. போன் இல்லாம யாரும் வரமாட்டாங்க, ஒரே கிளாஸ் மொபைல் பூத்துக்குள்ள கூட்டிட்டு போக முடியாது. அதுக்கு நம்ம இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் வெளியே ஒரு மொபைல் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம் எல்லா போலிங் பூத்ஸ்ல. எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் வந்து குழந்தைகளை அவங்கள தூண்ட முடியுமா? பேரண்ட்ஸ், உங்க பேரண்ட்ஸை வந்து எனக்கு ஓட்டு போட வரீங்க அப்படின்னு அது வந்து என்சிசி வேலேஷன் பேரண்ட்ஸ் சில்ட்ரன் டு ஆமா 50 லட்சம் பேர் வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து குறைஞ்சிருக்காங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து இந்த எலெக்ஷன் எதிர்பார்க்குறீங்க?
உங்க எல்லாம் ஒத்துழைப்பு இருக்குன்னா ஹையஸ்ட் எவர். Ma'am, two things. One, the DMK had issued pamphlets of rupees 8,000 for bonus things. At the same time, AIADMK has issued check kind of things, rupees 2,000 as well. Will there be action taken against these parties regarding these kind? Is this a violation or how do you see this? FIRs have been lodged on all these cases where they have been seized. No, it is also they have been seized and there is no under the appropriate sections FIRs have been lodged. SIR க்கு அப்புறம் இப்போ எலெக்ஷன் நடக்குது. எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து எதிர்பார்க்கறீங்க? 100% நம்மளுடைய எஃபோர்ட் போட்டுருக்கோம். எவ்வளவு பர்சன்டேஜ் போலிங் அவங்க எக்ஸ்பெக்ட்? அதான் சொன்னேன், ஹையஸ்ட் எவர் சொன்னேன். பாண்டிச்சேரியில என்ன ஸ்பெஷலா அவங்க ஒர்க் பண்ணிட்டாங்க ஏதோ நம்ம கேட்டிருக்கோம். அவங்க more than 90% ஸோ அவங்க கிட்ட என்ன மாதிரியான அட்வைஸ் எதுவும் நம்ம பேசியிருக்கோம். இல்லை, இந்த வாட்டி கமிஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா போலிங் பூத்ஸ் டு மேக் இட் வெரி அக்சசபிள். நம்ம ஓட்டர்ஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான இருக்கணும், எல்லா ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும், எல்லாம் எல்லா எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம். எதுவும் ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்க சொல்லலாம், வில் டேக் ஆக்ஷன். As per law action எடுத்துருவோம். அதாவது இவ்வளவு பணம் வந்து மக்கள்கிட்ட வந்து இவ்வளவு கோடி பறிமுதல் பண்ணாங்க. 1500 கோடி கிட்டத்தட்ட இன்டர்செப்ட் சீஸ்ட். பொதுவா வந்து இவ்வளவு தேர்தல் கண்காணிப்பு பண்ணது ஏன் வந்து வேட்பாளர்கள் வந்து பணம் கொடுக்கறது வந்து எல்லாத்துக்கும் பகிரங்கமா தெரியுது. அது ஏன் பிடிக்கல? அவங்க பப்ளிக் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து தேர்தல் கூட பதக்கமடைய உடனே அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து இங்க பண பட்டுவாடா நடக்கிறது தெரியுது, ஆனா இருந்தாலும் கூட அவங்க கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிறாங்க. மக்கள்கிட்ட பறிமுதல் பண்ண பணம் வந்து இவ்வளவு ரூபான்னு சொன்னீங்க, ஆனா வேட்பாளர்கள் பணத்தை சொல்லலையே. என்ன மேடம்? அதிலே வெறும் ஃபிளைங் ஸ்குவாட்ஸ் இல்லை, நீங்க எல்லாம் பார்த்திருப்பாங்கன்னா நம்ம ஒப்சர்வர்ஸ் எல்லாம் கூட ரவுண்ட்ஸ்ல தான் இருக்காங்க. எல்லாவுடைய முயற்சி இருக்கு, அதுல தான் பிடிச்சிருக்கு. மேடம் 2 क्वेश्चंस. இப்போ அதான் நான் கேட்டேன், அந்த குழந்தைகளை வந்து எதற்கு ஒரு வேட்பாளர் ஓட்டு கேட்கறது ஸ்பெசிபிக் எதுவும் கேஸ் இருக்குன்னா நீங்க சொல்லுங்க, பார்க்கலாம்.